இப்போ ஹைதராபாத்து சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெண்டு வெங்காயம் வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் இதோட போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகாய், இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு இதை அப்படியே பெசரி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். சிக்கனுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு 3 மிளகாய் போட்டிருக்கேன். இது காரமாக தான் இருக்கும். ஏற்கனவே அதில் மிளகாத்தூள் வர போட்டிருக்குறோம். அதனால் ஒரு ஸ்பூனு மல்லி, ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணிக்கலாம். ஒரு துண்டு பட்டை, இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த வறுத்த மசாலாவோட 2 வெங்காயத்தையும் சேர்த்து கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 2 ஏலக்காய் போட்டு அரைச்சோம்ல அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நல்லா கொதிக்குது. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பெசரி வச்ச சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் கழிச்சிட்டு இந்த கறி வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா போட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சு நல்லா கறி தண்ணி சுண்டி வந்திருக்கு. இன்னும் நல்லா கொஞ்சம் கிரேவியாக திக்காக வரணும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கிரேவியாக வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கிளறி இறக்கிற வேண்டியதான். ஹைதராபாத் சிக்கன் கிரேவி ரெடி. இல்லை தக்காளியே கிடையாது, மசாலாவும் எல்லாம் கம்மி தான். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்பொழுதும் சமைக்கிற மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.